ஹாய் ஆல், இன்றைக்கி டே 13ஓட மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் அரபிக் டிசைன் பார்த்துருந்தோம் இல்லையா? அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தீங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்கெல்லாம் உங்கள் ஹோம்ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்கள் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஜுவல்லரி டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஜுவல்லரி டிசைன்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் போடணுன்றது பிஃபோர் கிளாஸஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஜிம்கா டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வரும். ஓகே, இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 4 லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு ஹம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹம்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவனாக கொடுங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் டச் பண்ணாமல் ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான லைன் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸில் நான் நிறையவே சொல்லியிருக்கேன். பட் திரும்ப வந்து உங்களுக்கு அதுதான் டவுட்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் டச் பண்ணாமல் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, டாப்லேயும் பார்டர் கொடுத்தாச்சு அண்ட் வந்துட்டு டவுன்லேயும் பார்டர் கொடுத்தாச்சு. பார்டருக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த இடத்துல நீங்கள் எந்த நெகட்டிவ் ஃபில்லிங் வேணால் கொடுத்துக்கலாம். பட் நான் ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறேன். ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதை சுற்றி ஹம்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் அண்ட் நார்மல் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த போர்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் தான் இருக்க போகுது. 3 ஃப்ளவர்ஸுமே சேம் பெட்டல்ஸ் தான் இருக்க போகுது. 3 ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணதுமே உடனே ஃபில்லிங் கொடுக்காதீங்க. ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து மர்ஜ் ஆகிடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை பண்ண பிறகு நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஓகே, மெயினாக வந்து ஜுவல்லரி டிசைனுக்கு தேவைப்படுறது என்னென்னா ஜிம்காஸ் தான். அந்த ஜிம்கா டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 9th கிளாஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிம்காஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிசைன் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைன் ட்ரா பண்ணிக்கலாம், குட்டி ஜிம்கா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் இருக்கா மாதிரி போட்டுட்டு அண்ட் அது கீழே வந்து 3 லைன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் அது கீழே ஹம்ஸ் கொடுக்குறேன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டு போல்ட் டாட் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அவள் தான் இதுவே நான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்கேன். இதுதான் இந்த ஃபுல் ஹேண்டுக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, கோன் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிளாக்கை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. அது இல்லாமல் வந்துட்டு கோன் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பாருங்கள். எக்ஸ்பெரி பாருங்கள், சரிங்களா? போன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் டிசைன் போட்டிருந்தீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் நிறையவே வந்து மர்ஜ் ஆகி இருந்தது. லிக்விடாக இருந்தால் எப்படி இருக்கும், பேப்பர் ஊறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ கோன் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கடாமா. ஓகேங்களா? இந்த ஜிம்கா டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே ஜிம்காஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிம்காஸ் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணி போடலாம். பட் ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதர் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி டிட்டோவாக ஃபாலோ பண்ணி எனக்கு போட்டு சென்ட் பண்ணிவிட்டு நீங்களாக ஓன் டிசைன் க்ரியேட் பண்ணி அதுவுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது என்னென்னா, டே பை டே வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம், ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ ஹோம்ஒர்க்ஸ்க்கான டைம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் 4 days to 5 days ஆகும் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடித்தவங்க வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் முடிக்காதவங்க வந்துட்டு முடித்த பிறகு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்டேட் ஆகும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸில் நிறையவே டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். கிளாஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. டே பை டே ஒரு கிளாஸ் மட்டும்தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ரிப்பீட்டடாக நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் டோட்டலாக 5 classes அப்டேட் பண்ணலாமா அண்ட் 13 கிளாஸஸுமே ஒரே நாளில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ டே பை டே வந்து டைம் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எந்த இஷ்யூவும் கிடையாது. கிளாஸஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் தேவைப்பட்டால் மட்டும் வந்துட்டு என்கிட்ட பை பண்ணிக்கலாம். ஸோ 26 ஷீட்ஸ் இருக்கும், 49 rupees. தேவைப்பட்டால், கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு A4 ஷீட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீயான்னு கேட்டிருந்தீங்க. பிடிஎஃபாக இருந்தால் ஃப்ரீடா. அதே வந்துட்டு நீங்கள் ஹார்ட் காப்பி கேட்டிங்கன்னா அதுக்கு பிரிண்டிங் சார்ஜ் அண்ட் கொரியர் சார்ஜ் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் மிக்ஸாலஜி கிளாஸ் பற்றி கேட்குறீங்க. அது இப்போதைக்கு கிடையாது. ஸோ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது.
ஓகேடா, ஜிம்கா டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்பவும் போல் வந்துட்டு லைன்ஸ் பார்டருக்கு வந்து கொடுத்துட்டு அண்ட் ஹேம்ஸ் கொடுத்துருக்கோம். நடு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். டவுன் போர்ஷனில் வந்து எப்படி கட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்கோம், நடுவில் வந்து ஜிம்கா டிசைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாப் போர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நான் கட் ஒர்க் டிசைன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போல்டாக கொடுங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாட்டமில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிளாங்கான போர்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்ட உடனே நீங்கள் ஃபில் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் நிறையவே மெர்ஜ் ஆகும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிஃபோராக ஃப்ளவர்ஸ் போட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் போடும்போது அந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஓகே, இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டிசைன் போயிடலாண்டா. ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து ஜிம்காஸ் வச்சு பார்த்தாச்சு, ரொம்பவே சூப்பராக போட்டாச்சு. செகண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேறு ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு, 4 லைன்ஸு. அண்ட் இன் பிட்வீனில் வந்துட்டு போல்ட் லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரில் கொடுத்துட்டு இது சுற்றி வந்து ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா ஈவனாக போடுங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் 2 ஃபிங்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரில் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டாச்சு. ஃப்ளவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கர்வ் லைன் கொடுக்குறோம். கர்வ் லைன் கொடுத்துட்டு போல்ட் டாட் வச்சோம்னா செயின் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டாட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஜுவல்லரி டிசைனுக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் டாட் கொடுக்கும்போது ரொம்பவே சின்னதாக இல்லாமல் ரொம்பவே போல்டாக கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம கையில் வந்து செயின்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, இதே வந்து நம்ம கோல்டில் போடுவோம் இல்லையா, ஸோ அது மெஹந்தியில் போடலாம் எப்படி ஜுவல்லரி டிசைன்ன்றதை தான் வந்துட்டு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். நிறைய வந்து நீங்கள் பிரிண்டர்ஸ் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ செயின் டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாப் போர்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவே வந்து டபுள் லேயரில் கொடுக்குறோம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சர்க்கிளுக்கு மேலே வந்துட்டு ஹாம்ஸ் கொடுக்குறோம். ஹாம்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஹாம்ஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்பவே சிம்பிள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செயினுக்குமே அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஃப்ளவருக்குமே ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் லைன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லைனில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக கொடுக்குறேன், ஒரு லைன் கொடுத்துட்டு டபுள் டைம்ஸ் வந்து ஹம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு போல்டு கர்வ் தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போல்டு டாட் கொடுக்குறோம். ஓகேங்களா, ரொம்பவே ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபிங்கர் டிசைனை பொறுத்த வரைக்கும் செக் பேட்டர்ன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். லைன்ஸ் ரொம்பவே நெருக்கமாக போட்டால் தான் அந்த செக் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, 4 லைன்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் சென்டர் போர்ஷனில் வந்துட்டு போல்ட் லைன் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த ஃபிங்கர் டிசைனுக்கு பொறுத்த வரைக்கும் செக் பேட்டர்னுக்கு லைன் வந்து ரொம்பவே நெருக்கமாக கொடுத்துட்றோம், அவ்வளோதான். மீதி இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே செக் பேட்டர்ன் தான் நம்ம போட போகிறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜுவல்லரி டிசைன் பார்த்துருந்துருப்போம். ஒன்று வந்து கட் ஒர்க் வித் ஜிம்காஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வித் செயின்ஸ் வச்சு பார்த்துருந்துருப்போம் இல்லையா, ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருந்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு நம்பர்ஸுமே கொடுத்துருந்துருக்கேன் சில வீடியோஸில். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே தான் எனக்கு மோட்டிவேஷன். தேங்க்யூ.